ப்ரோ, வித்தல மூவி பார்த்துட்டுன்னு சொன்னீங்க. எப்படி இருக்குன்னு சொன்னால் நாங்களும் பார்ப்போம். மூவி இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு நான் பார்த்தவரையும் எனக்கு படம் பிடிச்சதா இல்லை மட்டும் சொல்கிறேன். அதை கேட்டு போலாமா நாம டிசைட் பண்ணிப்போம். ஓகேவா? சரிவா, படம் எனக்கு பிடிச்சதா இல்லைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படத்தோட பிளாட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். மேரேஜ் ப்ரப்போசலுக்காக 2 பேர் மீட் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் அவங்களுடைய லவ் ஸ்டோரி சொல்லும்போது அவங்க ஸ்கூல் டைமில் சொல்லாமல் விட்ட, அவங்க க்ரஷ்ஷுக்கிட்ட சொல்ல மறந்த, சொல்ல பயந்த அந்த காதலை நம்ம ஏன் அவங்க தேடி போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம மேரேஜுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் டேட் பண்ணுவோம், அந்த டேட்டிங்கில் ஏன் சும்மா இருக்கணும், இதை பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க க்ரஷ்ஷை தேடி போகிறாங்க. போயிட்டு அவங்ககிட்ட அந்த லவ்வை சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். படம் கொஞ்சம் கூட எங்கேயுமே போரே அடிக்கல. அவ்வளோ சூப்பராக கடைசிக்கு நல்ல எங்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அந்த படத்தில் காமெடி ட்ராக்கிங் தனியாக எதுவுமே இல்லை. ஆனால் அங்கங்கே வர சின்ன ஒன்றே நிறுத்தி பாருங்கள், ரொம்ப சூப்பராக போட்டாச்சு. தேட்டர் முழுக்க நிறைய பேர் நல்ல வாய்ப்பு பார்த்துக்கிட்டு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் தான். அபினிஷன், அனஸ்வரா. அபினிஷன் இது வரைக்கும் நம்ம டூரிஸ்டோட டேரக்டர் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் ஹீரோ அபினிஷன் சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக சொல்லலாம். ஏன்னா மனுஷன் படம் பின்னி எடுத்துட்டாரு. ஒன் டே கவுண்டர் ஆகட்டும், அந்த எமோஷன் சீன்ஸ் கூட ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். இதுக்கப்புறம் நிறைய படங்களில் ஒரு நடிப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை பற்றி சொல்லியே ஆகணும். படம் முழுக்க அவங்களோட அந்த கேரக்டர் வந்து ஒரு பேர் துருன்னு இருக்க கேரக்டர், ஒரு பேர் பாசிட்டிவோட பயங்கர க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் அவங்களும் நிறைய படங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்புறம் படம் அவ்வளோ சூப்பராக வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷான் ரால்டன். படம் முழுக்க மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிஜிஎம் மட்டும் இல்லை, சாங்ஸு ஏதோ தனியாக இன்சர்ட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே கோ வித் த ஃப்ளோவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கடைசியாக தலைவர் இவனை வச்சு பாட வச்சார் பாருங்க ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஐ திங்க் கூடிய சீக்கிரம் இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஷான் ரால்டன் கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளர்கள் பட்டியலில் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பாருன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 96 படம் பார்த்துட்டு வந்தப்போ நமக்கு ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி ஒரு ஃபீலை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். படம் பார்த்து முடிச்சோடனே அவங்கவுங்க ஸ்கூல் டைமில் அவங்களுக்கு இருந்த க்ரஷ்ஷோ லவ்வோ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் படம் பார்த்துட்டு நீங்களும் அந்த படத்தில் வர மாதிரி லவ்வரை தேடி போகிற, க்ரஷ்ஷை தேடி போகிறவங்களாம் கிளம்பாதீங்க. அப்புறம் நடக்க போகிற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. படம் ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு திருப்தி இருந்துச்சு. படத்தை யார் வேணால் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, உங்களுக்கு க்ரஷ் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். அவங்க கூட கண்டிப்பாக உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக தேட்டரில் போய் பாருங்கள். ஃபோனில் டெலிகிராமில் தேட்டர் பிளே டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபீலுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.